நேற்று சாச்சனாக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு மிட் நைட் கான்வர்சேஷன் நடக்குது. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாச்சனா வந்து சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி இப்போ விஷால்கிட்ட வந்து நான் ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டேன் அப்படி. உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, அப்படி எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொன்னியா இல்லை உனக்கு தோணுதுன்னு சொன்னியா அப்படின்னு. இல்லை எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அதான் ரொம்ப உடஞ்சிட்டாப்புல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அது என்னன்னா, விஷால் கிட்ட பேசும்போது ப்ளே பாய்ன்னு சொன்னோடனே ப்ளே பாய்க்கு அர்த்தம் சொல்லாத தெரியாமல் சொல்லாத தங்கன்னு விஷால் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு சாச்சனா சொல்லியிருப்பாங்க, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அப்போ கட் பண்ணிவிடுங்க, நான் சாதாரணமாக ப்ளே பாய்னா நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பையங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாச்சனா சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ் என்ன கட் பண்ணுறதுக்காக இருக்காரு, அதை தான் ப்ரமோவாகவே போடுவார். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சாச்சனா திரும்ப சொல்கிறாங்க, எனக்கு இப்போ உங்ககிட்ட உன்னோட மிஸ்டேக் சொல்லி ஒன்று அடிக்கணும்னு இருக்குது. நான் நினச்சா உங்கள் கேம் வந்து உடைக்க முடியும், ஆனால் நீங்கள்லாம் ஹர்ட் ஆகிற போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி உடைக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஆனால் ஃபைனல்ஸ் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, உனக்கு ஆசையாக இருக்குது, உனக்கு எது கரெக்டுன்னு போனதோ அது பண்ணு, நிறைய யோசிச்சுட்டு அந்த விஷயத்தில் இறங்குனதுக்கப்புறம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சாச்சனா கேட்குறாங்க, ஒருவேளை உனக்கு கப்பு இல்லை, நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஃபினாலேயே வரமாட்டே அப்படி நான் சொன்னால் அவனால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே, கண்டிப்பாக முடியும், இவ்வளவு நாள் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது மக்கள். ஸோ அது நான் என்ன ஒரு பக்குவத்தோடு இருக்கேன்னா, நீ தான் வின்னர்னு சொன்னாலும் நான் சேம் ரியாக்ஷன் தான் கொடுப்பேன், நீ இப்போவே எவிக்டட் அப்படின்னு சொன்னாலும் நான் சேம் ரியாக்ஷன் தான் கொடுப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த மக்கள் என்ன வேணால் நினைக்கலாம். ஒன்று வந்து இல்லை இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை இவ்வளோ நாள் கொண்டு வந்தது போதும்னு என்னை எவிக்ட் பண்ணாலும் சந்தோஷம், இல்லை பரவாயில்ல தப்பு பண்ணாலும் இவன் நிறைய உழைச்சிருக்கான், ஸோ அவனை என்னை கப்புக்கிட்ட நெருங்கி கொண்டு போனாலும் எனக்கு சந்தோஷம். அது வந்து மக்கள் எடுக்கிற முடிவு தான், அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன முடிவு பண்ணாலும் அந்த முடிவை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் அங்கே நடந்திருக்கு. சாச்சனாவே மோட்டிவேட் பண்ணுறாரு, நீ வந்து இறங்கி ஆடு, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, எனக்கு எகென்ஸ்டாக போகணுன்னாலும் நீ பண்ணு, விஷாலுக்கு எகென்ஸ்டாக போகணுன்னாலும் பண்ணு, தீபகண்ணனுக்கு எகென்ஸ்டாக போகணுன்னாலும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லு.